பையன் நீ கல்யாணம் பண்ணா அவன் பேரம்பத்தி எடுத்தா நீ வந்து தாத்தா அரைக்கிழமை 50 தாண்டிட்டு உனக்கு என்ன கேடுகாலம்ன்ற. பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா சிரிச்சிருக்கும். அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் வெளியில வந்த உடனே நீ திரிஷாவோட ஒன்னா வரியே சூடு சொன்ன சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியான்னு கேள்வி வரும். உனக்கு கலாச்சாரம் தெரியுமா? கன்றாவி தெரியுமா? உனக்கு என்ன இழவு தெரியும்? நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா பல பேரை சாகடிக்க தான் தெரியும் உனக்கு. 41 உயிர்கள் பலியாயிருக்குல்ல யாரால? உன்னுடைய தாமதமான வருகையால, நீ திமிர்த்தனத்தினால, ஆணவத்தினால. உன் அடையாளமே அடுத்தவங்கள திருடினது தானே. முதல்ல இளைய தளபதி, அது ஏற்கனவே வேற ஒரு நடிகர்கிட்ட இருந்தது, அங்க இருந்து திருடினீங்க. உனக்கு சுயமா சொந்தமா அறிவே கிடையாது. தொட்டப்பட்டார் ஓட்டு மேல முட்டை போராட்டம் தானே ஆன ஆள் தானே நீ. இந்த லட்சணத்துக்கு தான் இடையாளர் தனியா, அங்க தனியா, ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. ஏன் இப்ப என்ன பிரச்சனை இப்ப வந்துருச்சு? என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு முன்னாடி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து மனு வந்து கொடுத்தது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்துச்சு. நடிகைன்னு குறிப்பிட்டு இருந்தாங்க, பேரை வந்து அவங்க குறிப்பிடவே இல்லை. அதுவே வந்து விவாதத்துக்காச்சு யார் இந்த நடிகையெல்லாம் பேச்சு எழுந்துச்சு. நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் வந்து த்ரிஷாவுடன் ஒரே கார்ல வந்து இறங்கியது இப்ப பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கு. இது சர்ச்சைக்கு தேவையான விஷயம் தானா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சர்ச்சையெல்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா ஒரு உலகத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து அப்படிதான். இப்ப யூஸ்வலா வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே என் போன்றவர்கள் அப்புறம் வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ என்னை போற விமர்சகர்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்களே வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம். ஏன்னா அவர் வந்து அவருக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு தான் வெளியில வருவார். அவர் வெளியில வந்தாருன்னா எப்படி இருந்தாலும் அவர் வாகனம் ஒரு பல பேரை சாகடிக்கும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விபத்துல சிக்குவாங்க. தொடர்ச்சியாக இது வரைக்கும் 50 உயிர்கள் பலியாயிருக்கு. இதற்கு முழு முதற் காரணம் விஜய் தான். ஆக்சுவலா விஜய் வந்து இந்த நேரத்துல இந்த ஏதோ ஒரு வழக்கில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். இந்த அரசாங்கம் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க கேட்ட விஷயம், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வானா அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வராரு. அதே நேரத்துல சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பாஜக மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் ஒரு பேட்டி ஒன்று சொல்லும்போது சொன்னாரு, திரிஷா வீட்டை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி நேரடியாவே அட்டாக் பண்ணியிருந்தாரு. நான் உட்பட பலரும் அதை கண்டிச்சோம். எல்லாருமே அதை எப்படி நீங்க வந்து திரிஷா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாம நயினார் நாகேந்திரனை கண்டிச்சோம். அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அது இப்பதான் தெரியுது நமக்கு. என்னன்னா, நீ வீட்டை விட்டு வெளியில வா, வீட்டை விட்டு திரிஷா வீட்டை விட்டு வெளியில வானா, திரிஷா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா திரிஷாவோடய வெளியில வந்திருக்காரு. இன்னைக்கு அதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நான் வந்து இந்த நாட்டை ஆள போறேன்னு ஒருத்தர் வராருன்னா யாரோ வரட்டும், யாரு விஜயா இருக்கலாம், யாரோனா வரலாம். இங்க வந்து இது மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா யாரோனா எந்த பதவிக்கு வேணா வரலாம். ஆனால் தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க அரசியல் தலைவரா இருங்க, நடிகரா இருங்க, என்ன வேணா இருங்க, உங்களுக்கு என்ன பேர்ல வேணா நீங்க இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா நீ ஒழுக்கம் கெட்டவனா இருக்கிறவனை எப்படி தலைவனா ஏத்துக்க முடியும்? அடிப்படையிலே பேஸ். இப்ப அந்த தாவேக்கா கும்பல் இருக்குல்ல, நான் அவர்களை பெரும்பாலும் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் தற்குறின்னு பேசுறது இல்லை. நான் அவர்களுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கேன். எனக்கு என்னுடைய பேட்டியில எல்லாம் தெரியும், நான் மங்குனின்னு. ஏன்னா மண்டையில ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கள்ள உறவை, கள்ளத்தனமான தொடர்பை நார்மலைஸ் பண்றாங்க. ஏன்னா ஏங்க இது என்ன பெரிய விஷயமா? நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு பாருங்க. யோ, வீட்டையே பார்க்கலையா ஒழுங்கா? கட்டிய மனைவி, காதல் மனைவி, என்ன லட்சணத்துல காதல் பண்ணானே தெரியலையே. 2 அழகான குழந்தைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. தோளுக்கு மேல வளர்ந்தாலே தோழர்கள். அப்ப பையன் நீ கல்யாணம் பண்ணா அவன் பேரம்பத்தி எடுத்தா நீ வந்து தாத்தா அரைக்கிழமை 50 தாண்டிட்டு உனக்கு என்ன கேடுகாலம்ன்ற. இப்படி நீ வந்து என்ன சாதிக்க போற? என்னத்தை நீ வந்து நான் வந்து உலகத்துக்கு சொல்ல போற? இப்படி 1-2 பேரும் வந்து அதுவும் ஜோடி போட்டு ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு பட்டு நீ கல்யாணத்துக்கு போற. நீ மாப்பிளையா? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடினான். அந்த பழமொழி தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீ கிழவன் தானே, நீங்க அரை சதம் அடிச்சிட்டாரு, 50 தாண்டிட்டாருங்க. அசிங்கமா இல்லையா? இதுதான் நீ வந்து மக்களுக்கு சொல்ற லட்சணமா? இவரே ஒரு முறை வந்து ஒழுக்கத்தை குறித்து பேசியிருக்காரு. உனக்கு குணம் மாறி போயிடுச்சு, உனக்கு குணம் தப்பா போயிடுச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்து போயிருவீங்க அப்படின்னு யார் பேசுனது? இதே விஜய் பேசியிருக்காரு. இது என்னது? இது காதல் திருமணம் பண்ணி அந்த அந்த மனைவி
எனக்கு வந்து இது வந்து ரொம்ப தப்பா தெரியுதுங்க. 2021ல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னுடைய குணத்துக்கு என்னுடைய பிள்ளைகள் மிக மிக மோசமான நிலைமைக்கு அவங்க வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. எங்களுக்கு மன வலி கொடுக்கிறாரு இவரு தொடர்ச்சியாக. கேட்டா இல்ல இல்ல அந்த அந்த நடிகையோட நான் அந்த உறவை கட் பண்ணிடுறேன், தொடர்பை நான் கட் பண்ணிடுறேன்னு நாடகம் ஆடி இருக்காரு. இன்னைக்கு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு அது விஷயம் வருது. இப்ப அவர்கள் உண்மையிலேயே விஜயை அவங்க கேவலப்படுத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இல்ல அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியா மீடியா மீட் வச்சிருக்கலாம். பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா சிரிச்சிருக்கும். அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் அந்த தகவல் எவ்வளவு நாள் கழிச்சு வருது? டிசம்பர்ல போயிருக்காங்க. இப்பதான் அது வெளியவே வருது. வெளியில வந்த உடனே நீ திரிஷாவோட ஒன்னா வரியே சூடு சொன்ன சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியான்னு கேள்வி வரும். நீ எவ்வளவு பெரிய நடிகனா கூட இருந்திருப்போம், நீ பெரிய அரசியல் தலைவனா கூட இருந்திருப்போம். ஆனா அதற்கு தகுதி இல்லாத ஒரு கேடுகெட்ட தரங்கட்ட மனிதர் தான் விஜய் சார். ஆனா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அரசியலுக்குள்ள அவர் வந்தாலுமே இப்ப பொதுவான ஒரு பார்வை என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாது. மனைவியை பிரிந்து தானே நீங்க வந்து இருப்பாரு. கேவலமான இந்த 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 கேள்வியே கேவலமான கேள்வியா நான் பாக்குறேன். மனைவியை பிரிஞ்சிருந்தா திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்கிறேன்னா நீ அசிங்கம் பிடிச்சவன், அவமானத்தினுடைய சின்னம். நீ டைவர்ஸ் வாங்கு, முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு என்ன கன்றாவியோடய சுத்தி யார் கேட்க போறா? உன்னை யாரா கேட்பாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. இதற்கு இதுதான் நார்மலைஸ் பண்றதுங்க. அவர் மனைவியோட பிரிஞ்சிருக்காரு. மனைவியோட ஏன் பிரிஞ்சிருக்க? நீ திருட்டுத்தனம் பண்ற, கள்ளத்தனம் பண்ற, தப்பான உறவு வச்சிருக்க, அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள வாழ விடாம தனியா நிப்பாட்டி வச்சிருக்கிற, அவர்களுக்கான ஒரு உரிமையை கூட நீ கொடுக்கல. பையன் ஒரு பக்கத்துல இருக்காரு, பொண்ணு ஒரு பக்கம் இருக்கு. நீ யாரை திருப்திப்படுத்த போற? உன் வீட்டையே நீ சரி பண்ணாத ஒருத்தன் எப்படி நாட்டை சரி பண்ண முடியும்? சீர்கேடான கேவலமான ஒரு குடும்பம் தான் தமிழ்நாடா? தமிழ்நாடே என்னுடைய வீடுன்றாரு. இப்படிதான் அசிங்க பிடிச்ச விஷயங்கள்லாம் எல்லா வீட்டிலும் நடக்குமா? தமிழர்களை கொச்சைப்படுத்துறாரா, கேவலப்படுத்துறாரா? மானகட்ட சூடு சொரணை இருக்கிறவன் இந்த கேள்வி கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான். எந்த பெண்மணியும் நீங்க எவ்வளவு உயரத்துல இருக்கணுங்க, பெரிய பணக்கார பெண்மணியா இருக்கட்டும் அல்லது அன்றாடம் காட்சி தினக்கூலி அடிப்படையில் இருக்கிற பெண்மணியா இருந்தா கூட தன் கணவர் எதை சொன்னாலும் தாங்கிப்பாங்க. குடிச்சிட்டு அடிச்சாலும் தாங்கிப்பான், உதைச்சாலும் தாங்கிப்பான், வெட்டினாலும் தாங்கிப்பான். என்ன பண்ணாலும் பெண்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒத்துவே போக மாட்டாங்க. அது என்ன தெரியுமா? தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோட உறவுல இருக்கான்னு சொன்னா அந்த அந்த விஷயத்தை மட்டும் பெண்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் தமிழ்நாடு கலாச்சாரம். உனக்கு கலாச்சாரம் தெரியுமா? கன்றாவி தெரியுமா? உனக்கு என்ன இழவு தெரியும்? நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா பல பேரை சாகடிக்கத்தான் தெரியும். உனக்கு 41 உயிர்கள் பலி போயிருக்குல்ல, பலியாயிருக்குல்ல. யாரால? உன்னுடைய தாமதமான வருகையால, நீ திமிர்த்தனத்தினால, ஆணவத்தினால. அது கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம அது ஒட்டுமொத்த பழியும் அரசு மீது திருப்பி போட்டுட்டு எப்படி உன்னால வந்து தூங்க முடியுது? நீ உண்மையிலே மனுஷனா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஏன் அந்த கேள்வி நானே கேட்கிறேன்னா, அவனை நம்புகிற, அதாவது விஜயை நம்புகிற எல்லா தற்குறி கும்பலும் விஜய் கடவுள் மாதிரி பாக்குறாங்க. விஜய் கடவுளாம். ஒரு கும்பல் இருக்கு அது சொல்றதுக்கு. என்னன்னா அவர் வருவார், பவனி வருவார், காட்சி அளிப்பார். 50 வருஷம் அரசியல்ல ஒரு ஆள் இருந்திருக்காருங்க. எனக்கு அவரெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு, கேவலமா இருக்கு. நான் யார சொல்ல புரியுதா? செங்கோட்டைன்னு ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆளுமையோடு பெரிய பெரிய தலைவர்களோடு பயணம் பண்ணவர் இந்த சில்வண்டு கூட போய் சேர்ந்துட்டு தரிசனம் கொடுக்கிறாருன்னு பேசுறாருங்க. விஜய் யாருங்க? நடிகன் தானங்க. கடவுளா விஜய்? ஈரோடு கூட்டத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட இந்த வார்த்தையை குறிப்பிடுறார். விஜய் அங்க வந்துட்டு தரிசனம் கொடுப்பாராம். தரிசிக்கிறதுக்கு கோயில் அது 41 பேரை கொன்னு இருக்காரு. கேட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அரசாங்கம், அங்க விஷ ஊசி போட்டாங்க. பேசுற கும்பல்லாம் பாத்திருக்கீங்களா? இதுங்க ஒண்ணுத்துக்கும் ஓட்டே இருக்காது. எனக்கு என்னன்னா அந்த பெண்களை பெற்றவர்கள் அல்ல அந்த ஆண்களை பெற்ற அந்த குடும்பம் இருக்குல்ல, எவ்வளவு அவமானங்க அது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? செருப்படுத்தி அடிச்சிருக்கணும். இது என்ன பேச்சு இது? ஒரு பொண்ணு பேசுது சமீபத்துல, ஏங்க ஊர்ல இருக்கிற ஒண்ணுமே இல்லாதவன் டெய்லி பிச்சை எடுக்கிறவங்க கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான்னு பேசுது. எங்க அண்ணனுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன வேணா பண்ணலாம். இதுதான் தமிழ்நாடுடைய கலாச்சாரமா? உலகத்துக்கே தமிழர்கள் வந்து ஒரு மாண்பையும் மரியாதையும் ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுத்தவங்க தமிழர். ஜென்சி கூட்டத்தை கேவலமா வழிநடத்துறிய மானங்கட்டவனே, உனக்கு சூடு சொரணையே இருக்காதான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. யாரும் கேட்கலனாலும் நான் கேட்பேன். நான் வந்து பத்திரிகையாளரா கேட்க மாட்டேன், இந்த தமிழ்நாட்டினுடைய பிரஜையா கேட்பேன். ஏன்னா நீ என்ன ஆளணும்னு வர.
என்னை ஆளுவதற்கு நான் தான் தமிழ்நாடு தான் வீடுன்னு சொல்றேன்ல. அப்ப நீ ஒழுங்கா இருக்கியா ஒழுக்கமா இருக்கியான்னு கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் ஒரு பிள்ளைய பெத்தவன், ஒரு அப்பா, எனக்கு வழி தெரியும். என் பிள்ளை கரெக்டா இருக்கானான்னு நான் பார்க்கணும். உன் பிள்ளை கரெக்டா இருக்கான்யா, அவன் ஒழுங்கா வேலை பார்க்கறான், ஒரு டைரக்டரா இருக்கான், படிச்சிருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ற வயசுல நீ ஊரை சுத்திட்டு இருக்கிறிய, அதுவும் தகாத உறவோட ஊரை சுத்திரிய, உனக்கெல்லாம் ஏதாவது இருக்கா? இதை கேட்க தோணுமா தோணாதா? ஆனால் இதை முட்டு கொடுக்கிற கும்பல் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை நார்மலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. அரசியலை பாருங்க, அரசியலை பாருங்க. என்ன அரசியல்? நீ என்ன கிழிச்சிட்ட, சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரிஷா விஜயினுடைய அந்த அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவரை 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. 2 வயசு குழந்தை தானே. இந்த 2 வயசுல இதுவரைக்கும் விஜய் செய்த ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு நல்லது நாட்டு மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன், ஒரு ஆணியம் புடுங்கல. இதை விட இன்னொன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட 69 படம் நடிச்சிருக்காரு. ஊழல் ஒழிக்க வந்த பெரிய அப்படியே ஆபத் பாந்தவன், பரிசுத்தவான், தூய சக்தி, பிராடு சக்திங்க, அயோக்கிய, துரோக சக்தி. கட்டிய மனைவிக்கே துரோகம் பண்றானா அப்புறம் துரோக சக்தி தானது. இன்னொரு விஷயம், இவன் மாய சக்தி. எப்ப எங்க ஒளிவானே தெரியாது, எந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் 20 அடிக்கு மேல இருக்கும், யாரும் போக முடியாது, எந்த காலத்திலும் விஜய் சந்திக்க முடியாது. ஆனா ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும். பனையூர் பங்களா, நீலாங்கரை பங்களா, கார் யாருன்னா நேரா செங்கோட்டையில இருந்து உட்கார்ந்து போறான், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில. ஏன் செங்கோட்டைக்கு போயிரு, அதுவும் காலியா தான் இருக்கு, போ அங்க போயிரு நேரா. ஏன்னா அவரும் இதே மாதிரிதான் வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கிற கேரக்டர். இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், எல்லா விஷயத்திலும் கவனமா பார்ப்பாங்க. அவர்களுக்கு இந்த நடிகனா தான் பார்ப்பாங்க. இந்த பின்னாடி சுத்துற கும்பலை வச்சுலாம் நீங்க எடை போட்டுறாதீங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற கும்பல். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா செய்தியாளராக பல ஊடகங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். பல தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நான் கூட போயிருக்கேன். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவங்க கான்வாய் போகும்போதும் நான் செய்தியாளராக கூட போயிருக்கேன். கருணாநிதி அவர்களுடைய போகும்போதும் நான் போயிருக்கேன். நிறைய தேர்தல்களை பல ஊர்களுக்கு நம்ம போய் பார்த்திருக்கோம். பல ஊர்களில் கூட்டத்தெல்லாம் பார்த்தா ஜெயலலிதாவை அசைக்கவே முடியாது. இனிமே ஜெயலலிதா தான், கருணாநிதி ஜெயிக்கவே மாட்டார், தோத்துருவார்னு சொன்ன தேர்தல்களில் கருணாநிதி ஜெயிச்சிருக்காரு. கருணாநிதி வந்த கூட்டத்தை பார்த்து இனிமே வந்து ஜெயலலிதா அவ்வளவுதான் சொன்ன இடத்துல கருணாநிதி தோத்துருக்காரு. இதெல்லாம் வரலாறுங்க. அப்படி கூட்டம் தான் ஓட்டாக மாறி ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னா சன்னி லியோன் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கணும், நயன்தாரா முதல்வராக இருந்திருக்கணும். கிங்காங் போனா கூட கூட்டம் வருதுங்க, வடிவேலுக்கு வராத கூட்டமா? என்ன ஆச்சு அந்த தேர்தல்ல? தோல்விதான் கிடைச்சது. அதோட வடிவேலு கேரக்டர் முடிஞ்சுதா? இது எல்லாமே இவங்க வந்து நிறைய இணைய கூலிகள் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பயங்கரமா பணத்தை பட்டுவாடா பண்றாங்க. காசு கொடுத்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல சொல்றாங்க. நிறைய ஆடியோஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, நம்ம திருப்பி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன், விஜய் ஒரு தீய சக்தி. எவர் சொல்றாரு திமுக தீய சக்தின்னு? ஆனா இந்த உண்மையிலேயே தீய சக்தி யார் தெரியுமா? அது விஜய் தான். ஏன்னா குடும்பத்தையும் பார்க்கல, கட்டிய மனைவி, காதல் மனைவி, அப்புறம் என்ன வெண்ணைக்கு காதல் பண்ணா? காதல்னா என்னன்னு தெரியுமா? கட்டிய மனைவி கடைசி வரை ஒண்ணு. நீ ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து மத ரீதியா எப்பவுமே பேச மாட்டேன். பட் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தினார் ஒருத்தர். விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தினவர் என்ன சொன்னாருன்னா, இவர் அடையாளப்படுத்திட்டு அவர் மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணார். நான் எச் ராஜாவை சொல்றேன். ஆனால் இந்த ஜோசப் விஜய் திருமணம் பண்ணும்போது கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணியிருந்தா அங்க குறிப்பிடுகிற விஷயம் என்னன்னா, கைப்பிடிச்சு கொடுக்கும்போது உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் கடைசி வரை நீ வந்து ஒன்னா இருக்கணும், எல்லா சுக துக்கத்திலையும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. மரணம் வரும்போது வரைக்கும் நீ ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிதான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. உண்மையிலே நீ நல்ல ஆண்மகனாக இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா, வேற கலோக்கியல் லாங்குவேஜ் அது, நான் வேற எதுவும் அவருடைய மத்த விஷயத்த நான் குறிப்பிடல. சரியான ஆண்மகனாக இருந்தா, ஒரு குடும்ப தலைவனாக இருந்தா, காதல் மனைவிக்கு நல்ல புருஷனா இருந்தா, அப்பாவா இருந்தா, அன்னைக்கு நீ சொன்ன விஷயத்தை காப்பாத்துறியா? அந்த வழி தெரியுமா உனக்கு? அந்த மனைவியோட வழி தெரியுமா? அந்த குழந்தையோட வழி தெரியுமா? அந்த பெண் குழந்தையோட வழி தெரியுமா? இன்னைக்கு அதை சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் நண்பிகள்லாம் என்ன கேட்பாங்க? நண்பா நண்பீஸ்ன்னு பேசுறிய மானம் கட்டவனே, உன் பிள்ளை காலேஜுக்கு போகும்போது என்ன உங்க அப்பாவுக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்காம ஒன்னா சுத்துறாராம கேட்டா அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்படும். உனக்கு சோறு எப்படா இறங்குது? உனக்கு பல்ல வேற காட்டிட்டு வர நீ ஏன் தனியா வந்தா அந்த கல்யாணத்துக்கு உன்னை சேர்க்க மாட்டாங்களா? கேடுகட்ட பிறவிங்க. தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான கேவலமான அரசியலுக்கே பிடிச்ச வியாதி யாருன்னா, நீங்க அரசியல்வாதியா எடுக்காதீங்க, நான் அப்படி எடுக்கிறது இல்ல.
தமிழ்நாட்டு அரசியலுக்கே பிடிச்ச வியாதி எதுன்னா அது விஜய் தான். இந்த வியாதி பிடிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் தெரியுமா? நான் டாக்டர் கிடையாது, ஆனா நான் சொல்றேன். தன்னை அறிந்து தன் நிலை என்னன்னே தெரியாம தவி குதிப்பானுங்க, எதெல்லாம் பார்த்தாலும் ஏறுவானுங்க, கண்ணாபின்னான்னு பேசுவானுங்க, கதறுவானுங்க, தேவைப்பட்டா கையை பிடிச்சி கடிப்பானுங்க. இதெல்லாம் இந்த வியாதியினுடைய அறிகுறிகள். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. கேட்டை திறந்தா புற்றீசல்ல வெளியில வர மாதிரி ஓடுறானுங்க. என்ன சாதிக்க போறீங்க? வண்டி போச்சு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, பின்னாடியே விரட்டிட்டு போய் உளுந்து வாரி மண்டை உடைஞ்சு ஒரு அப்பா கதறாரு, ஐயோ என் பிள்ளைய வந்து நான் வந்து காலேஜுக்கு தானே போறேன்னு போனா, எலக்ட்ரிக் பைக் தானே வாங்கி கொடுத்தேன், ஸ்கூட்டர் தானே, இந்த பைக் எனக்கு என்னன்னே தெரியாது சார், திடீர்னு போன் பண்றாங்க உங்க பையனுக்கு அடிபட்டுச்சுன்றாங்க, 41 பேர் செத்தப்பவே எவனும் வரல சார், இவனுக்கு எப்படி சார் என் பிள்ளைய வந்து பாப்பானுங்க? அந்த அப்பாவுடைய வலி உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ அப்பன் தானே நீ. அந்த 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 தம்பி இருக்கான, இவருடைய மகன் இருக்கானே, அவர் இயக்குனரா மாறி இருக்காரு, உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? நமக்கு கல்யாணம் பண்ற வயசுல அப்ப இப்படி தருதலையா சுத்தி திரிறானே, ஒரு நடிகையோட சுத்துறானே, எவ்வளவு அது நம்ம அந்த அந்த வலிகளை நம்ம வந்து ஈடு செய்ய முடியாதுங்க. அதை நினைச்சே பார்க்க முடியாது. நீ என்ன நாட்டை வந்து கிழிக்க போற? என்ன செஞ்சு கிழிக்க போற? இது வரைக்கும் ஒத்த பைசா உன் காசுல இருந்து யாருக்கும் எதுவும் பண்ணதே கிடையாது. எல்லாம் ஸ்பான்சர் காசு, கொள்ளடிக்கிற காசு. நீ ஊழல ஒழிக்க வந்தேன்னு சொன்னீங்க. 69 படத்துல ஒரு 10-12 படம் மட்டும் தான் வெற்றி படங்கள். நீ கள்ளப்பணமே வாங்கலையா? கள்ளக்காசே வாங்கலையா? கருப்பு பணம் வாங்கவே இல்லை. நீ அவ்வளவு யோகியனா? நீ யோகியன்னு சொன்னா செருப்பாளி அடிப்பாங்க. ஏன்னா 1.5 கோடி ரூபாய் நீ வருமானத்தை மறைத்ததாக 15 கோடி ரூபாய் ரொக்கமா வாங்கிட்டு மறைத்த வழக்குல அபராதம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கட்டல. நீ தூய சக்தி தானே, நாசமா போறவன ஏன்டா கட்டல இந்த காசை? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யாரும் கேட்கலாம், நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு என்னுடைய தமிழ்நாட்டின் நீ வந்து முதல்வரா வரணும்னு ஆசைப்படுறல, நான் ஓட்டு போடுறவன். உனக்கு போடுவனா போட மாட்டானான்றதெல்லாம் இல்ல. நீ வந்து நின்னா உன்னை கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் என் போன்ற எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேருக்கு இருக்கு. 8 கோடி மக்களும் வீட்டுக்குள்ளெல்லாம் விஜய் போயிட்டாருன்றிய இந்த மானக்கேடான செயல் செய்யறதா எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆள் அனுப்புறிய நீ? எந்த வீட்லயாவது பெண்கள் இதை ஒத்துப்பாங்களா? தான் புருஷன் நான் இருக்கும் போதே, மனைவி இருக்கும் போது, உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு குடும்பத்தை அல்லது இன்னொரு வீட்டுல தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னா அந்த பெண்கள் செருப்பாலே அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்க? என் கேள்வி அதுதாங்க. ஏன்னா இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லைங்க. சரி, நீங்க இப்போ இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு இப்போ இந்த எதிர்ப்புங்கிறது வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு தான் அவர் சைக்கோங்க, அரகண்டான ஆளுங்க. அதான் அவங்க மனைவியே சொல்றாங்களே, அவர் வந்து ஒரு மாதிரியான இப்ப எனக்கு என்ன, நான் இன்னொரு விஷயம் நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை விஜய்க்கு வந்து அந்த அவங்க மனைவி சொன்ன மாதிரி மனநல பாதிப்பு எதுவும் வந்துருச்சோ? ஏன்னா இப்ப அவர் மூஞ்ச நம்ம பார்க்க முடியல. முன்னாடிலாம் நான் சொல்லுவேன், ஒரு 3 நிமிஷம் விஜய் மூஞ்ச இப்ப உத்து பார்க்க முடியல. அரசியலுக்கு வந்துட்ட பிறகு அந்த மூஞ்ச 3 நிமிஷம் உத்து பார்க்க முடியல. குறுகுறுன்னு பார்த்து பாருங்களேன். ஒரு 2 நிமிஷம் பார்க்க முடியல. என்ன காரணம்னா வெறுப்பு, உங்க மனசு ஃபுல்லா அழுக்கு தங்கிருச்சு. மோசமான வெறுப்பு அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சினிமால இருக்கும்போது மேக்கப் போட்டு அழகா காமிச்சு டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணீங்க. அப்ப எல்லாரும் ரசிச்சாங்க, நான் கூட ரசிச்சேன். விஜய் படங்கள் நான் கூட தான் பார்ப்பேன். நல்லா இருந்தா கொண்டாடுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். நீ அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு நாளும் ஒருவரை கூட நல்ல விதமாக பேசவே இல்லை. எப்ப பார்த்தாலும் திமுக சொல்றது. இப்ப நம்ம சொன்னோம்னா நான் திமுக ஊப்பின்னுவானுங்க, 200 ரூபாய் ஊப்பின்னுவானுங்க. ஆனா அடிப்படையில கொஞ்சம் சிந்திச்சா இவங்களுக்கு தான் மூளையே கிடையாது, மண்டையில ஒண்ணுமே கிடையாது, மங்குனிகள் தானே, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கலையதார்த்தம் புரிந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இவன் யாரோ சொல்லிதான் வந்திருக்கான். விஜய் அரசியல் என்ட்ரின்றது ஏதோ நாட்டை காப்பாத்த திருத்தல ஒரு ஆணியும் இல்லைங்க. ஏற்கனவே பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கார். நெய்வேலியில குற்றவாளி மாதிரி கூட்டு வந்தாங்க. நான் கடுமையாக எதிர்த்தவனாலாம். எப்படி விஜய் நீ குற்றவாளி மாதிரி, அதுவும் அவர் வாகனத்துல கூட ஏத்தாம இந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் ஒரு அதிகாரி வச்சு நடுவுல உட்கார வச்சு நெருக்கி தள்ளி கூட்டு வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலாக வீட்டுல சோதனை பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம என்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா இப்ப 2026 மார்ச் மாசத்துல பேசிட்டு இருக்கோம். ஆனால் அது நடக்கும்போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சோதனை. அந்த சோதனை நடந்த பிறகு இதுவரை நீங்க ஊடகத்தில் தான் இருக்கீங்க, இதுவரை இந்த வீட்டிலிருந்து விஜய் வீட்டிலிருந்து நாங்கள் இவ்வளவு ரொக்கம் கைப்பற்றணும், இவ்வளவு நகை கைப்பற்றணும், வருமானத்துக்கு அதிகமான பணத்தை அவர் வச்சிருந்தான்னு கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லல. எதுவுமே இல்லப்பா, ரொம்ப கிளீன், விஜய் மாதிரி ஒரு நல்லவனே கிடையாதுன்னு சொல்லல.
மற்ற எல்லா வீடுகளிலும் சோதனை போட்டா உடனே வந்துரும். இதை எடுத்தோம் அதை எடுத்தோம், இதை வருமா வராதா? இதுவரை ஏன் வரலன்னா அன்னைக்கே மாப்பிள்ளைய மடக்கிட்டாங்க. பாஜக அரசாங்கம் அன்னைக்கே கையெழுத்து வாங்கிட்டாங்க, எல்லா வெத்து பேப்பர்லையும் வாங்கிட்டாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன், என்னுடைய எண்ணம். ஏன்னா அதன் பிற்பாடுதான் செய்கைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு, சொல்லுவாங்கல்ல அப்படியே முழு சந்திரமுகியா மாறின மாதிரி இப்ப மாறிட்டார். எந்த மேடைக்கு ஏறினாலும் தூக்கத்துல கேட்டா கூட முதல்வர் சொல்லுவாராம் ஓட்டு யாருக்கு போடுவோன்னு. ஆனா இவருக்கு தூக்கத்துல இல்ல, எப்ப கேட்டாலும் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி. சரியா, தீய சக்தி தான். நீ என்ன தூய சக்தியா இருக்கிற சொல்லுன்னா சொல்லுவதற்கு துப்பு இல்ல. எதெல்லாம் தூய சக்தி? பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போறது தூய சக்தி, பிள்ளைய விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு ஊர் சுத்துறது தூய சக்தி, வெளிநாடுகள்ல சுத்திக்கிட்டு அந்த அம்மா போட்டோ போடுறது தூய சக்தி, ஒத்த பைசா கூட நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 15 கோடியை பதுக்கி வைக்கிறது தூய சக்தி. கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? உன்னை வேற எப்படி சொல்றது? நம்ம விஜய்க்கு அடையாளம் என்பது அவர் சொல்லுவது போல தூய சக்தி இல்ல. அவர் வந்து உண்மையிலேயே இந்த தமிழ் சமூகத்தை, குறிப்பாக இளைஞர்களை கெடுக்க வந்திருக்கிற மிக மோசமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வேணா நீங்க வச்சுக்கலாம். ஒரு பேரை வச்சு அவரை நான் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்க விரும்பல. அவருக்கு பல பேர்கள் வைக்கலாம் நீங்க. ஏன்னா ஒழுங்கா இருக்கவங்க ஒரு பேர் சொல்லலாங்க, ஒரு அடையாளம் சொல்லலாம். உன் அடையாளமே அடுத்தவங்க திருடினது தானே. முதல்ல இளைய தளபதி, அது ஏற்கனவே வேற ஒரு நடிகர்கிட்ட இருந்தது, அங்கிருந்து திருடினீங்க. அப்புறம் தளபதி, அது ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் அரசியல்ல. உனக்கு சுயமா சொந்தமா அறிவே கிடையாது. நீ என்ன பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருந்த? தொட்டப்பட்டார் ஓட்டு மேல முட்டை போராட்டம் தானே ஆன ஆள் தானே நீ. நடிகரை நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேங்க, ஏன்னா நானும் திரைத்துறையில இருக்கேன். ஆனால் நீங்க அதை வைத்துக் கொண்டு அரசியலுக்குள்ள வந்து அங்க ஒரே பாட்டுல ஓஹோ நீ முதல்வராக உட்கார்ற மாதிரி அரசியல்ல நடக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் மக்களை நம்ப வைப்பதற்காக பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு ஒத்து ஊதுகிற மக்களும் கூட இருக்காங்க, சுத்திட்டு இருக்கிறவங்களும். அவன் சொல்றான் இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி. எங்க அண்ணா வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையாளர், அவர் மீது வந்து திமுக அரசாங்கம் டிசைனா பழி போடுது. இப்போ சமீபத்துல தஞ்சாவூர்ல இருந்து அவர் கிளம்பும் போது ஒரு விபத்து நடந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த விபத்தை எப்படி திரிச்சானுங்க? போலீஸ் வாகனம் பின்னோக்கி வருதான், வீடியோ எடிட் பண்ணிட்டானுங்க. இவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க, காசு வச்சிருக்கானுங்க, முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் வச்சிருக்கானுங்க. பச்சையா தெரியுது, பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை பேசுவதற்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த கள்ளத்தை நீங்க மத்தது பேசினா கூட நான் வந்து அதை கேரே பண்ண மாட்டேங்க. அரசியல்னா இப்படித்தான் இருக்கும், நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இந்த உறவை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒன்னா வரிய அறிவில்லை உனக்கு. இதை எல்லாரும் கேட்கணும். எல்லா தாய்மார்களும் ஓட்டு கேட்க எவனா வந்தான்னா விளக்கு மாத்தால அடிச்சு விரட்டணும். முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்றா, அப்புறம் நீங்க ஓட்டு கேட்க வாங்கன்னு. என்ன பண்ணுவார் இவரு? மக்களை ஏமாத்தி அதிகாரத்துக்கு வந்துட்டு இந்த லட்சணத்துக்கு தான் இடையாளர் தனியா, அங்க தனியா, ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. ஏன் இப்ப என்ன பிரச்சனை இப்ப வந்துருச்சு? என்ன பிரச்சனை வந்துருச்சு? எத்தனையோ பேச வேண்டிய பிரச்சனை இருக்கு. ஜிஎஸ்டி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம். வரவேண்டிய கல்வி நிதிகள் வரல. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னைக்காவது பாஜக குறித்து பேசியிருக்கியா? ஒன்றிய அரசாங்கத்தை பேசியிருக்கியா? மோடி குறித்து பேசியிருக்கியா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார உரிமைகள் பறிக்கப்படுது, மாநில உரிமை பறிக்கப்படுது. மானங்கட்டவன் எப்ப பார்த்தாலும் திமுக சுரண்டது, ஸ்டாலின் சுரண்டிட்டு இருக்கிறது. கேட்டா உதயநிதி நடிகர் இல்லையான்னு கேட்கிறது. கேவலமா இல்லையா? எனக்கே அவ்வளவு ஆதங்கம் வருதுனாங்க. நான் வந்து குடும்ப தலைவனா இருக்கேன், எனக்கு ஒரு மகன் இருக்கான். எனக்கு என் போன்ற எல்லாருக்குள்ளும் இந்த ஆதங்கம் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு வேகம் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அழகான குடும்பத்தை வந்து ஒரு அழகான தெளிந்த நீரோடையில கல்லடிச்ச மாதிரி காதல் திருமணம் பண்ணிருக்கீங்க. ஒரு அழகான குடும்பத்தை செதச்சிட்டீங்களடா. 50 வயசுக்கு மேல இந்த உறவு தேவையா உனக்கு? சார், இப்ப வந்து நீங்க வந்து இவ்வளவு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கும் போது இதுல இருந்து 2 பார்வைகள் இருக்குது. ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அரசியலுக்கு வந்ததாலதான் இந்த விமர்சனமா, இல்ல பொதுவா வந்து அவர் அரசியலுக்கு வருமாம வெறும் சினிமாக்காரரா மட்டும் ஒரு விஜய் இருக்காரு, வெறும் ஒரு தளபதி விஜயா சினிமாவில் மட்டும் தான் இருக்காரு போது இந்த விமர்சனங்கள் வைக்கலாமா, இல்ல அரசியலுக்கு வந்ததுதான் இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு விஜய் ஆளானதுக்கு காரணமா? இல்ல நான் வந்து எப்பவுமே நீங்க அரசியலுக்கு வந்தாவா, சினிமாக்குள்ளேயே இருந்தா இரு, தனி மனித ஒழுக்கம்னு ஒருத்தனுக்கு வேணுங்க. நீ எதுவுமே வரலன்னா கூட, நீ நடிகனா இல்லைன்னா கூட, நடிகனா இல்லைன்னா விஜய் யாருக்கும் தெரியாது.
நம்ம நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லாத்தையுமே நம்ம பத்தி பேசுறோம். அல்லது நடிகர்கள்லே பல பேர் அந்த வேலையை பாக்குறாங்க. இதே வேலையை வந்து ஜெயம் ரவி, அதே மாதிரி கெனிஷா அப்படின்னு சொல்லி அவங்களோட வந்து திருமண அந்த டைவர்ஸ் பிரச்சனை இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட மாப்பிள்ளை மாதிரி போய் அசிங்கப்பட்டார். அது தனிப்பட்ட காரணம் வச்சுங்களேன். ஆனால் அது இது மாதிரியான விமர்சனத்துக்குள்ள ஆகல. காரணம் என்ன சொல்லட்டுங்களா? அவர் எங்கேயும் அந்த நாட்டை ஆள போறேன், நான் தூய சக்தி, நான் வந்து உங்களை எல்லாம் காப்பாத்த வந்திருக்கேன், ஆபத் பாந்தவன், நான் தான் நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு அவர் சொல்லல. அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள பிரச்சனை, அது நீதிமன்றம் போனாங்க, வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச பேர் பிரிஞ்சுட்டாங்க. இதே இடத்துல தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருக்குமே அவங்களுக்குள்ள அதுவும் காதல் திருமணம் தான். அவங்களுக்கு மனம் ஒத்து போல பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பையன் வந்து பட்டம் வாங்குறான்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா வந்து நிக்கிறாங்க அந்த மேடையில, தனுஷும் வந்து நிக்கிறாரு. அந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாங்க? நான் கேட்க வர கேள்வி ஒரே ஒரு விஷயம் தான். நீ ஊருக்கு நல்லது சொல்ற, நாட்டுக்கு நல்லது சொல்ல வரேன்ற, அது ஒரு பக்கம் ஓரமா வை தம்பி. விஜய சொல்றேன் நான். உன் புள்ள பட்டம் வாங்கியிருக்குல்ல, அந்த குழந்தை மனசு எவ்வளவு பாதிக்கும்? உனக்கு என்ன அப்படி தேவை இருக்கு? அந்த நிகழ்ச்சிக்கு போகாத அளவுக்கு நீ என்ன வெட்டி முறிச்ச? உனக்கு ஷூட்டிங் கிடையாது, உன் கட்சி பணி நீ ஒரு ஆணி புடுங்குற வேலையும் செய்யறது இல்ல, எந்த இடத்துக்கும் நீ வர்றது இல்ல. அதை விட அந்த நேரத்தை அந்த நிமிஷத்துல என்ன பண்ணிருந்த? அண்ணங்காரன் தான் போறான், போய் தங்கச்சிக்கு வந்து ஆறுதல் சொல்றான், சந்தோஷமா கட்டி பிடிக்கிறான், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றான். ஊர் உலகமே பாக்குது இல்ல. இவர் கிடைக்கிற பல விஷயங்களை இவர் கூட இருக்கிறவன் சொல்லி கொடுத்ததுனால, ஏன்னா அந்த கூட இருக்கிற எல்லாரும் திருட்டு பசங்க, விஜய் கூட சுத்தி இருக்கிற அனைவரும் திருட்டு பசங்க, மோசமானவர்கள், தான் சம்பாதிக்கணும் என்பதற்காக விஜய் பயன்படுத்துறாங்க, திரிஷா உட்படன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த விஷயத்திற்கு நிச்சயமாக தாவேகாவை சேர்ந்த அந்த ரசிகர்கள் நான் பாக்குறேன், நேத்துல இருந்து பல பேர் வந்து வருத்தம் பயங்கரமா, அவங்களே வந்து அண்ணா என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களே. பல பெண்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்லங்க அவர் வந்து அப்படி கிடையாதுங்க, நீங்க ஊடகங்கள் ஊதி பெருசாக்குது, உங்களை மாதிரி ஆட்கள் எங்களை திட்டுவாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் வந்து வேணும்ட்டே சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது, எங்க அண்ணா ரொம்ப நேர்மையாளர், ரொம்ப நல்லவர், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் விஷயமே கிடையாது, சங்கீதா அண்ணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேசுற அந்த வாய், இந்த பிரச்சனையை அவங்க நீதிமன்றம் போயிட்டாங்கன்னு அவங்களை எவ்வளவு தரக்குறைவா பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் இணையத்துல பல வீடியோக்கள் இருக்கு, பல பதிவுகள் இருக்கு. இதெல்லாம் மௌனமா நீ கேட்கறனா? நீ எவ்வளவு பெரிய திருட்டு பையன், நீ என்ன பண்ணிருக்கணும்? இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். யாருமே சங்கீதா குறித்து எந்த பதிவும் போடக்கூடாது. சொன்ன வாயில இருந்து முத்து உதிர்ந்துருமா? நீ எப்பதான் வாயை திறப்ப? நீ எதுக்குதான் பேசுவ? பொதுவா விவகாரத்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜிவி பிரகாஷ் இஷ்யூல கூட வந்து சைந்தவி போட்டிருந்தாங்க, தேவையில்லாத விஷயங்களை பரப்பாதீங்கன்னு. பொதுவா இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ்ல வந்து பார்ட்னரை தப்பா பேசினா பதிவுகள் போட்டு அவங்க தாங்க உண்மை. அவங்களுக்கு ஏதோ பிடிக்கலங்க, ஏதோ ஒரு விஷயம், மனம் பிரிஞ்சுட்டாங்க. அதுவும் காதல் தான், காதல் திருமணம். எனக்கு இந்த காதல் விஷயத்துல எனக்கு உடன்பாடு வந்து பெருசா. நான் காதல் திருமணம் பண்ணவன், என் மனைவி சாகர வரைக்கும் நான் என் கையில் தான் என் மனைவி வந்து உயிர் போச்சு. அதான் அந்த வழி எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தினுடைய வேதனை வலி எப்படி எனக்கு தெரியும். இப்ப ஒரு மனுஷனாக அதனாலதான் நான் ஆதங்கப்பட்டு எல்லா இடத்துலயும் சொல்றது, நடிக்காத, சினிமாவில் மட்டும் நடி, கேமரா முன்னாடி மட்டும் நடி, வாழ்க்கையில் நடிக்காத, நாசமா போயிருவாங்க. நான் சாபம் விடல, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு அந்த என்ன சொல்றது, இவங்க மாதிரி ஜோசியத்தில் நம்புறது, இவன் ஜோசியத்தை நம்பிட்டு இருக்கான். கடலூர் ஒரு ஜோசியர் இருக்காரு, அந்த ஜோசியர் குறித்து கொடுக்கிற நேரத்துலதான் வெட்ட வெளியில மொட்டை வெயில போய் நிப்பான். ஏன் தெரியுமா? அப்ப போய் நின்னாதான் ஆட்சி அதிகாரம் வந்துருமா, மண்டைக்கு நேரம் இறங்கிடுமா. உனக்கு கொஞ்சமாவது சுய அறிவு இருக்கா? நீ உன்ன காலேஜ்ல கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க, அங்கேயும் படிக்கல, நீ ஒரு தற்குறி. நீ காம்பவுண்ட் சோர் மேலே உட்கார்ந்துட்டு 1 வருஷம் கூட இல்லாம நீ வந்து டிராப் அவுட். இவருதான் அப்படியே மக்களுக்கு நல்லது பண்ண, அப்படியே புடுங்க கைட்ட வந்துடுறாரு. இப்ப உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்றேன், மன வலியோடு சொல்றேன், சங்கீதா அவர்களுக்கு நியாயம் என்பது நிச்சயமாக வழங்கப்படணும். அதே மாதிரி அந்த 2 குழந்தைகள், அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த வலி வந்து சொல்லி புரியாது, அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும். அவங்க சொன்னாங்க சோசியல் மீடியால இருந்து அவங்க வந்து ஏதோ அவர் விலகி போயிட்டாருன்னு ஒரு சமீபத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். எப்ப விலகி போனார்? உன் பிரச்சனை தெரிஞ்ச பேர் தானே. நீ நல்ல அப்பனா இல்லைன்னா நீ எப்படா நாட்டை காப்பாத்த வருவ? நாட்டை காப்பாத்த எப்படி வருவ? எனக்கு இந்த இடத்துல எஸ்ஏசி அவர்களையும் நான் குறிப்பிடணுங்க. புள்ளைய வளர்க்க தெரியலங்க அவருக்கு.
தருதலையா வளர்த்திருக்காரு. அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா இந்த கேடுகட்டவனை கேவலமா வளர்த்திருக்காரு. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மருமகள் அதாவது சங்கீதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு போன் பண்ணி, மாத்திரை சாப்பிட்டீங்களாப்பா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு விசாரிக்கக்கூடிய அஃபெக்ஷனான மருமகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னீங்களே, உன் பிள்ளைய ஒழுங்கா பாத்தீங்களா? ஊர் மேல போயிருக்கானே, கண்டிக்க வேணாமா நீங்க? அசிங்கமா இல்லையா? எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கீங்களே. இப்ப கூட வாய் திறக்கலையங்க அவரு. இவ்வளவு நடந்த பிறகும் ஏன் பேச வேண்டியதானே அவரு? பையன் பண்ண தப்புன்னு தெரியுது இல்ல? அப்ப தவறு எங்க இருக்குன்னா அவர்கிட்டே இருக்கு. அவரே வந்து தவறாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய வளர்ப்பு சரியா இருந்தா இவன் ஒழுங்கா இருந்திருப்பான். இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான விஷயங்கள் பண்ணிருக்க மாட்டார். இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இது எல்லாம் பேசு பொருளா மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 41 பேர் சாகடிச்ச விஷயத்துல கூட புள்ளைய காப்பாத்தணுமேனு துடிச்சார் தான் சொன்னாங்க. அவர்தான் அங்க பேசினார், இங்க பேசினார், என் புள்ளைய விட்டுருங்கலாம் கெஞ்சினார்லாம் சொன்னாங்க. திரைமறைவுல நமக்கு தெரியாது. உடனே உனக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்க கூடாது, நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெத்த தகப்பனா துடிச்சிருக்கலாம், பேசி இருக்கலாம். நிறைய ஊடகங்கள்ல தெரிஞ்ச மாதிரி சில பேர்லாம் பேசினாங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன். இது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. உனக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் நயினார் நாயனர் சொன்ன குற்றச்சாட்டு, அவர் மனைவி சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. நாய் 2 பேரும் ஒன்னா வரீங்க. கேட்டா நண்பர்கள், என்ன ஆணி புடுங்குற நண்பர்கள், பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒன்னா வரலாமாங்க? ஒரே மாதிரி ட்ரெஸ், எப்படி ஒன்னா ஒரே கார்ல ஏறி போறான்? அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க தனியா வந்தாங்க, இவங்க தனியா வந்தாங்க. நீங்க கண்ணை திறந்து பாருங்கடா, நீ நல்லா பாரு அந்த வீடியோவை. இது எல்லாமே உலகத்துக்கு பதில் சொல்றது இல்லைங்க. தன் மனைவியை மீண்டும் வெறியேற்றிருக்காரு. தன் மனைவிக்கு பதில் சொல். நீ என்ன என்னை பதில் சொல்றது? நடிகைன்னு பேர் சொல்லாம சொல்றல, இது திரிஷாதான் பாத்துக்கோ அப்படின்னு சங்கீதாவை அவர்களுக்கு மனவலியை கொடுப்பதற்கான மானங்கட்ட செயலை செய்திருக்கிறார் விஜய். இது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நீங்க மத்தவங்க பத்தி கவலையே இல்லைங்க. இவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்க சொல்ல வந்தீங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உண்மைதான், தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீ நடிகனா இருந்தா இந்த கேள்வியே வராது. உனக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு நீ யார வேணா கல்யாணம் பண்ணலாம். ஒரு கல்யாணம் இல்ல, 9 கல்யாணம் பண்ணலாம். உன் இஷ்டம். உன்னை எவனும் கேட்க மாட்டான். கேட்கிற உரிமை எவனுக்குமே இல்லை. நான் உட்பட இதை பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. என்னைக்கு நீ அரசியலுக்குள்ள வந்து நான் தான் தூய சக்தி நாட்டை ஆள போறேன்னு சொல்லிட்டியோ, அன்னைக்கு எல்லா கேள்வியும் வரும். இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இவர் பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரு. உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஆண்மகனா இருந்தா, துணிச்சல் இருந்தா ஒரு மீடியா மீட் வை பார்ப்போம். நீ ஆம்பளை தானே, மீடியா மீட் வை பார்ப்போம். இந்த ஆதவன் ஒரு தர்க்கம், ஒரு சுரண்டல் லாட்ரி, ஒரு திருட்டு பைய, மாமனார் சொத்துல உட்கார்ந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறவன், பொண்டாட்டியில ஒரு கேரக்டரை காதல் திருமணம் பண்ணி அவங்க, நான் சொல்லுங்க இந்த வார்த்தையெல்லாம், 420 அமாவாசை, மோசடி பேர் வழி நம்ப வச்சு ஏமாத்துறவன். இவனால எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம் சொன்னது சார்லஸ். யார் தெரியுமா? இவருடைய மச்சான் கல்யாணம் பண்ணிருக்காருல, அவங்க சகோதரன் சொல்றாரு, இவன் ஒரு 420 வேணு. அவன் தான் தூண்டி விட்டுட்டே இருக்கான். தமிழ்நாட்டுல வந்து இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இலங்கையில் நடந்த மாதிரி நடக்கணும், நேபாளத்தில் நடந்த மாதிரி நடக்கணும். அன்னைக்கு அவனை பிடிச்சி உள்ள போட்டுருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும். அதையும் செய்யல இந்த அரசாங்கம். இந்த 41 மரணத்துல வழக்கு கூட போடலங்க விஜய் மேல. அப்படி விஜய சாப்கானராக நடத்தினா கூட ஏன் மேல ஏன் சார் வழக்கு போட்டீங்கன்னு பேசுறான் சேலத்துல. உண்மையிலேயே மனசு, அதாவது மனநிலை பிழண்டு போயிச்சா, பைத்தியம் ஆயிட்டாரா, இல்ல என்ன 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 வார்த்தையை பயன்படுத்த தெரியல. ஏன்னா நடந்த சம்பவம் அனைத்தும் எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு தான் முக்கியமா தெரியும். ஏன்னா அந்த வேன் மேல நின்னது விஜய் தான், பஸ் மேல, அந்த கொலகார பஸ் மேல நின்னது விஜய் தான். அங்க நடந்த எல்லா சம்பவம் தெரியும். உண்மையிலேயே அங்க ஏதோ ஒரு சதி நடந்திருந்தால் இந்த நேரம் பாஜக அரசாங்கம் சும்மா இருந்திருக்குமா? என்னென்னலாம் வேஷம் போட்டிருப்பாங்க, சும்மாவே ஆடுவாங்க. சலங்க கட்டி கிடைச்சிருந்துன்னு வச்சுங்க. இவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த மதியழகன் ஒரு கேரக்டர் இருக்கு, மாவட்ட செயலாளர், அவருடைய மனைவி ஒரு புகார் சொல்றாங்க, ஒரு வாசிக்கிறாங்க, எங்களை கழுத்துல துண்டை போட்டு இருக்குனாங்க, ஊசி வைத்தாங்க, கத்தி வச்சு குத்துறாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க. சூடு சொரணை இல்லாத அந்த பெண்மணி உண்மையிலேயே பொம்பளை தானா டவுட்டா இருக்கு எனக்கு. ஏன்னா ஸ்ப்ரே அடிச்சா அது தெரிக்குமா தெரிக்காத எல்லா பக்கமும். அவ்வளவு ட்ரோன், 63 ட்ரோன் வந்து பறந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு ட்ரோன்ல கூட காட்சிகள் பதிவாயிருக்காது. 3வது கண்ணுங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நம்மளை பார்த்துட்டு இருக்கோம், அதோட உண்மைத்தன்மை தெரியும். அங்க ஏன் பொய்யா சொல்ல முடியாது. வேனுக்குள்ள இருந்த வீடியோவை ஏன் கொடுக்கல நீ? இப்ப வரையும் கொடுக்கல சிபிஐல. ஏன் வேனுக்குள்ள வந்து யார் இருந்தா? இப்ப நீ ஜோடி போட்டு வந்தியே, அந்த நடிகை உள்ள இருந்தாங்களா? சந்தேகம் வருமா வராதா? இதெல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப வரையும் கொடுக்கல. நீ தூய சக்தி தான், நல்லவன் தானே, நியாயமானவன் தானே,
தமிழ்நாட்டை காப்பாத்த வந்தவன் தானே, நேர்மையாளர் தானே. ஏன் ஓடி போன? சரி ஓடி போன, அங்க ஏதோ பிரச்சனையானு ஓடி போயிட்ட. திருச்சியில தங்கி இருக்கலாமே, இந்த நான் பார்த்தே தீர்வுன்னு வந்திருக்கலாமே. காசை விட்டெறிஞ்சா சரியாயிடுமா? அந்த காசு விட்டெறிஞ்ச விஷயத்திலையும் 2 பேருக்கு பணம் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும். ஏன் 2 பேர் கொடுக்கல தெரியுமா? நீதிமன்றத்துல இவங்க வழக்குக்கு போனது எங்களுக்கு தெரியாதுங்க, திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னதோட விளைவு 2 பேருக்கு பணம் கொடுக்கல. நீ நல்லவனா, யோகியவானா, நீ ஃப்ராடு பைய தானே நீ? அந்த காசு உன் காசு இல்லைன்ட்டாங்க. ஆதவ் சொல்றாரு, நாங்க 1 பைசா கூட செலவு பண்றதுல கூட்டத்துக்கு. அப்புறம் எங்க காசு வருது? யார் கொடுக்குறா? நீ சரியான ஆளா இருந்தா, நேர்மையாளர் இருந்தா வெள்ளை அறிக்கை வெளியிடு. உனக்கு இது வரைக்கும் நடத்தின கூட்டத்துல எவ்வளவு செலவு பண்ணீங்க? உங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா? இதற்கான எல்லா கோடிகள் எங்க இருந்து வந்துச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது சுரண்டல் லாட்டரி பணம் அல்லது கள்ள பணம், நாக்பூர் பணம், RSS பாஜக கிட்ட வாங்கின பணமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் குற்றச்சாட்டு அவர்கள் என்ன டோன்ல பேசுறாங்களோ, RSS பாஜக சங் பரிவார் என்ன டோன்ல பேசுறாங்களோ அந்த டோன்ல கொஞ்சம் கூட மாறாம விஜய் பேச்சு இருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்குவதற்காக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க நாடக வேஷதாரி, கபடதாரி இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. வேஷம் கலைஞ்சிருச்சு. இவன் திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு. மக்கள் தெளிவாயிருவாங்க. ஆனாலும் உருட்டிக்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. பொய்ய ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அது ஒரு கட்டத்துல உண்மையா மாறிடும்னு நம்புவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ கூட வைரல். என் பையன் கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்றாங்க, அதை ஒருத்தன் போடுறான் வாட்ஸ்அப்ல, அதை 10 பேர் ட்வீட் பண்றாங்க, அதை மாத்துறாங்க, 100 பேர் பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே விஜய் அதை நம்புறாரு, சுத்தி இருக்கிறவன் சொல்றான், வெளியே வரமாட்டேங்கிறாரு, அதனால அதுதான் உலகம்னு நம்புறாரு அப்படின்னு தன் மகன் குறித்து. யார் தெரியுமா? அந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு தெரியுது பாருங்க, ஒரு ஃப்ராடு சக்தி, ஒரு துரோக சக்தி விஜய். இவர் குறித்து அவங்க அப்பா, பெத்த அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. இப்படிப்பட்டவர் தமிழ்நாடு அரசியலிருந்து விரட்டப்பட வேண்டியவர். அது கண்டிப்பாக 26 தேர்தல் நடந்துரும். துரத்தி அடிக்க போறாங்க. அதற்கான கால சூழல் எல்லாம் மறந்து அவரே கொண்டாந்து விட்டுட்டார். நான் இப்படிதான் இருப்பேங்க, நான் இதான் என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல், நான் பொண்டாட்டியெல்லாம் துரத்திடுவேன், பிள்ளைகளை துரத்திடுவேன். தனி விமானத்துல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுதுங்க, கரூருக்கு பார்க்க தெரியலங்க. உன்னை பார்க்க வந்துதானே செத்து போனாங்க. மானம் கட்டவனே, உனக்கு இரக்கம் இருக்கா? சூடு சொரணம் இருக்கா? சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா? எப்படி படுத்தா தூங்குற? தூக்கம் எப்படி வரும் உனக்கு? நமக்கெல்லாம் ஒரு சின்ன நிகழ்வு நடந்துட்டாலே அது அப்படியே ரணமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்மளால இப்படி நடந்து போச்சேன்னு உணர்வே இல்லையங்க. ஒரு நார்த் இந்தியன் செத்து போயிட்டாரு சேலத்துல, அப்படியே பிளேட்டை மாத்தினானுங்க. அவன் நார்த் இந்தியன், நாங்க பாசே கொடுக்கல, அவன் யாருன்னே தெரியாது, ஏற்கனவே ஒரு ஆன்ஜியோ பண்ணிருக்கு. ஒரு மானம் கட்டவன் அருண்ராஜ் IRS, அவன் உண்மையில படிச்சிருக்கானே தெரியல. அவர் சொல்றாரு அவன் ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணிருக்கு, ஸ்டெட் வச்சிருக்காங்க உள்ள. அவன் என்னன்னா புசி ஆனதுக்கு முன்னாடி செல்ஃபி போட்டுட்டு இருக்காரு. அந்த குடும்பம் உனக்கு குடும்பமா தெரியலையா? 20 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடுங்க, தெரியலையா உங்களுக்கு? அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் திட்ட பிறகு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த மாவட்ட செயலாளர் பெரிய ஆணி புடுங்குற மாதிரி சொல்றாரு, குடும்பத்தை நாங்க பார்த்துப்போம், குழந்தைகளை நாங்க பார்த்துப்போம். அப்புறம் ஏன்னா விட்டு ஓடுனீங்க? எல்லாரும் திட்ட பிறகுதானே மறுநாள் போறீங்க. பல மணி நேரத்துக்கு பிறகுதானே அந்த உடலை கொண்டு போய் சேர்க்கறது கொண்டு போனீங்க. நீ தானே நின்று இருக்கணும், உன்னை நம்பிதானே வந்தான். எனக்கு தெரிஞ்சு இதற்கு பிறகாவது அந்த தற்குறிகள் கொஞ்சமாவது புத்தியோடு யோசித்தா, தன் குடும்பம் ஒண்ணு இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்முடைய மரியாதை இருக்கு, இனிமே தாவேக்கா துண்டை போடணும்னு நினைச்சான்னாவே அவன் மோசமான தற்குறின்னு புரிஞ்சுக்கலாம். தற்குறி மட்டும் இல்ல, கேடுகட்ட பிறவின்னு புரிஞ்சுக்கலாம். அவனை நம்பி எந்த வீட்டுக்கு போய் சேர்க்க முடியாது, அவனை நம்ப முடியாதுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தாலே பொம்பளைங்கிட்ட தப்பா இருக்கிறவனா தானே இருக்கான். ஏன்னா மாவட்ட செயலர் மாட்டினவன் தான். இவன் யோகி சிகாமணிலாம் கிடையாது. அதனால சொல்றேன், இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு உருப்படும். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். வணக்கம்.